பீப்புள், சாய் ரூம் உள்ள வந்துட்டோம். கேமரா கொஞ்சம் தொலைவாக தான் வச்சிருக்கேன். இது கைஸ் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் பார்க்க போகிறோன்னா ஒரு கோஸ்ட் கேம் தான். ஆக்சுவலாக அது கோஸ்ட் கேம் சொல்ல முடியாது, ஒரு கேம். அந்த கேம் தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா சார்லி நிறைய பேர் எஸ்ஆர் நோவில் விளையாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே கேம் நம்ம இன்றைக்கி வந்து ரவுசிங் ராடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ரவுசிங் ராடு என்கிட்ட இல்லை. அதுக்கு வந்து நம்ம தென்னை தொடப்ப குச்சில் தான் வந்து அது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லியிருந்தார், இது மாதிரி ட்ரை பண்ணால் உங்களுக்கு அதுலேயும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா ரவுசிங் ராடில் பண்ணாமல் தொடப்ப குச்சியில் பண்ணுறான்னு. அது நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எதுவுமே இப்போ அவைலபிளாக இல்லை. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ வந்து அது பேன் பண்ணிட்டாங்க. இது நம்ம வந்து ஒரு கடையில் தான் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக அது வந்துடும். அது வந்துட்டு நான் திருப்பி அதே மாதிரி வீடியோ போடுறேன். இப்போது வந்து நம்ம இந்த வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்து முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த மாதிரி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கேமை வந்து கேமாக நினைக்கணும். ஒரு கோஸ்ட்டுக்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோன்னு நினச்சிக்கூடாது. இது கேமாக நினச்சி தான் நம்ம இப்போ பண்ணுறோம். இது மாதிரி தனியாக வீட்டில் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம ரூம் உள்ள வந்துட்டோம். கேமரா கொஞ்சம் தொலைவாக தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கேமோட ஸ்டோரி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த கேம் விளையாடும்போது நம்ம பாதியில் விட்டு போகக்கூடாது. கடைசியில் பாய் அது மாதிரி சொல்லிட்டு தான் போனோம். அது மாதிரி நீங்கள் விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் கூகுளில் போட்டிருந்தாங்க. இப்போது நான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாக சொல்கிற மைண்ட் செட்டில் இல்லை. நான் வீடியோ ரெண்டில் சொல்கிறேன், இல்லைனா வாய்ஸ் எரரில் சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து தொடப்ப குச்சியை ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சோம். இதுதான் கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி வச்சா தான் ஃப்ரேம் நல்லா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மூவ் ஆகுறதுன்னு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். இந்த வீட்டில் யாருன்னா ஸ்பிரிட் இருக்கீங்களா? ஹலோ, வீட்டில் யாருன்னா ஸ்பிரிட் இருக்கீங்களா? யாருன்னா இருந்தீங்கன்னா தைரியமாக என்கிட்ட பேசுங்க. நான் உங்களுக்கு எந்த கேடும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் மூவ். எஸ், ஓகே. நீங்கள் என்னன்னே தெரியாமல் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஓகே, நான் திரும்ப கேட்குறேன். இந்த இடத்துல என்ன ஸ்பிரிட் இருக்கீங்களா? ஒர்க் அவுட் ஆகுது. எஸ் வந்துடுச்சு. உங்கள் கையில் ஷிவரிங் ஆகுது. ஸோ ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா இப்படி போங்க, இப்போ வந்தீங்கன்னா இப்படி போங்க. இது முன்னாடிலேருந்தே நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இப்படி போயிடுங்க. இங்கே இருக்கீங்களா? கேமரா வேறு அடிக்கடி கட்டாது. சரி, ஓகே. நீங்கள் இப்போ எப்பத்துலேருந்து இங்கே இருக்கீங்க? ஓகே, இது முன்னாடி இருந்து நீங்கள் இருக்கீங்களா? இது முன்னாடி இருந்தால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்களா, இல்லை வெளில எங்கன்னா வந்து இப்போ வந்து இருக்கீங்களா? வெளில இருந்து இப்படி வந்தால் இப்படி பண்ணுங்க. எக்ஸு இல்லைன்னா இப்படி போங்க. சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஆளுக்கு. எஸ்ன்னா இருக்கு. ஓகே, இப்போ வந்து உங்களால எனக்கு என்ன பிரச்சனை ஆகுமா? ஓகே, தேங்க்யூ. நீங்க இங்க இருக்கலாம், உங்க இஷ்டம். இங்க இருக்கீங்கன்னா இப்படி போங்க, இல்ல நான் இந்த கேம் முடிச்சிட்டு உடனே நீங்க இப்படி போனீங்கன்னா இப்படி கிராஸ் ஆயிடுங்க. இது மாதிரி நான் குழப்பாதீங்க. நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அவங்க அரை மணி
மனசோட இருக்காங்க இருக்கு. கையெல்லாம் ஷிவரிங் ஆகுது கைஸ். ஆக்சுவலாக மைக் கூட போடல, அவ்வளோ லென்த்துக்கு மைக் கண்டிப்பாக வராது. ஓகே, நம்ம டப்பிங் கூட பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே ப்ளீஸ் இது மாதிரி அரை மனசோட இருக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு எதனா ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் வந்து பிச்சை மாற்றிட்டேன், அது சரியாக என் கையில் நிற்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல என் கை இந்த கை குத்துது. ஓகே ப்ளீஸ் நீங்கள் என்னை குழப்பாதீங்க. இந்த கேம் போயிடுவீங்களா, இங்கே இருப்பீங்களா? போயிடுவான்றாங்க. ஓகே தேங்க்ஸ். எனக்கோசரம் இவ்வளோ இந்த அளவுக்கு என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்கு நான் உங்களை எந்த அளவுக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் இந்த கேம் முடிச்சுட்டோன்னே போயிடுங்க. ஆக்சுவலாக இது கேமாக தான் நான் விளையாடினேன். நீங்கள் இங்கேருந்து இங்கே இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு சத்தம் எதனா கொடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு என்னால். ஓகே தேங்க்யூ கைஸ். அவங்களே எனக்கு பண்ண கேமராவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணாங்க. ஓகே தேங்க்ஸ். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஓகே நீங்கள் இங்கேருந்து இப்போ போயிடுறீங்களா? ஓகே தேங்க்ஸ். நீங்கள் வந்து போயிடுங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின், நீங்கள் பாயா இல்லை கேலா? பாயா இருந்தால் இப்படி எக்ஸ் போங்க, அப்படி கேலா இருந்தீங்கன்னா இப்படி இப்படி போயிடுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே தேங்க்ஸ். நான் இதோட இந்த கேம் முடிச்சுக்கிறேன். நான் பாய் நான் சொல்லிடுறேன். பாய். நீங்களும் பாய் சொல்கிறீங்களா? நீங்களும் பாய் சொல்கிறீங்களா? இப்படி வாங்க. ஓ ஏன் நோ சொல்கிறீங்க? இப்படி இல்லை, இப்படி காட்டுங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஓகே நானும் இந்த கேம் முடிச்சுக்கிறேன், வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை எந்த அளவுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன், இது ஆக்சுவலாக ஒரு கேம் தான். ஓகே பாய். நீங்கள் எங்கே இருந்தாலும் வெளில போயிட்டீங்கன்னு எதுனா உள்ளே இருக்கீங்கன்னா இப்படி பண்ணுங்க. லாஸ்ட்டாக வச்சுட்டுன்னு வெளில போயிட்டீங்கன்னா எப்படி பண்ணுங்க. போயிட்டேன் அப்படின்றாங்க. நம்ம இந்த கேமை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அவங்களும் இங்கேருந்து போயிட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, இவ்வளோ க்ளோஸாக வந்து ஒரு கோஸ்ட்டு ஸ்பிரிட்டுக்கிட்ட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணோன்னு எனக்கு அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது. ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிக்குது, வேர்வையாக இருக்குது. ஓகே நம்ம இதோடு இந்த மேட்ரு விட்டுருணும். மண்டைக்குள்ளே போட்டு குழப்பவே கூடாது. நீங்களும் வீட்டில் தனியாக இது ட்ரை பண்ணாதீங்க. எனக்கே ஒருத்தர் சொல்லி தான் நான் பண்ணேன். இங்கே பாருங்கள் எத்தனை குச்சி வேஸ்ட் ஆகிருக்குன்னு. 2 இதில் தான் நம்ம லாஸ்ட்டாக இதில் தான் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ரோசிங் ராடும் ரெடி ஆகிட்டுருக்கு. அதோட நான் திரும்பினே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இல்லை, வேறு இடத்துல நான் போய் உங்களுக்கோசரம் திரும்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் வெளில போய் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே தான் இப்போ தான் வந்து அந்த கேம் முடிச்சுட்டு டீ கடைக்கு போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு நடந்து போயின்னு இருக்கேன். பாருங்கள் டீ கடைக்கு போயிட்டு வரேன். இப்போ தான் எனக்கு மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வீட்டுக்கு போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. இந்த கேமோட ஃபுல் ஸ்டோரி நான் இப்போ சொல்லிடுறேன். பாதி தான் மைண்டில் இருக்கிறதுக்கு. இந்த கேம் வந்து சார்லிங்கிறது ஒரு பையனோட கேமாக. அந்த பையனை சூசைடு அவன் பண்ணானான்னு தெரில, மற்றவங்க மர்டர் பண்ணிட்டாங்களான்னு தெரில. அன்னிலேருந்து வெளிநாட்டில் ஆக்சுவலாக யூகேயில் வந்து இந்த கேம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்களாம். அவங்களுக்கு வந்து நடக்காத ஒரு சம்பவம் அவங்க லைஃப்பில் அந்த மாதிரி நடந்துச்சான். அன்னிலேருந்து தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த கேம் பாப்புலர் ஆச்சு. நானும் கூகுளில் யதார்த்தமாக பார்த்துன்னு இருக்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் பண்ணாங்க. இப்போ நானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேமை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அளவுக்கு நடக்கும்னு நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல. அதே மாதிரி நான் சார்லின்னு கூப்பிடலான்னு இருந்தேன். அதுக்கு பதிலாக வேறு என் மைண்டுக்கே தெரியாமல் நான் வேறு ஏதோ பண்ணியிருக்கேன். சார்லின்னு சொன்னோடனே காற்று பயங்கரமாக அடிக்குது. நான் இப்போ கூட மைக் யூஸ் பண்ணல, உங்களுக்கு அப்படியே கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காற்று. கூப்பிட்றான். கேட்டை தட்டின மாதிரி இருந்துச்சு. இல்லை காற்றுல ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீட்டில் வேற இன்னைக்கு தான் ஆள் வந்துருக்காங்க.
தெரியல, இந்த செடியை பார்த்தாவே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி இவ்வளோ தான். நான் இன்னும் எனக்கு மைண்டில் வந்துச்சுன்னா சொல்லிவிடுவேன். என்னால் சொல்ல முடியல அந்த இன்னும் ஸ்டோரியை பற்றி. கண்டிப்பாக நான் இன்னொரு விலாகில் போடுவேன். அதே மாதிரி நம்மளது ஒரு ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் ஆகுது கைஸ். அந்த ட்ரைலர் நீங்கள் பாருங்கள். அதோட ஃபுல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சூனாக வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் சொல்ல முடியாது. அது ஃபுல்லாக எடிட் பண்ணணும். அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரெய்லர் பாருங்கள். அந்த ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுவும் நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துறேன். அப்படி சொல்லுன்னா தப்பாக நினச்சிப்பீங்களே. அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி நான் மொட்டை மாடில் பண்ணியிருப்பேன். அந்த போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேய் இருக்கா இல்லையான்னு. அது பண்ணும்போது கூட எனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸு, இவ்வளோ ஒரு அதிர்ச்சி எனக்கு வந்ததே இல்லை. இப்போ தான் அந்த அதிர்ச்சி எனக்கு வந்திருக்குது. ஸோ அதான், வீட்டில் யாரும் இதை ட்ரை பண்ணிடாதீங்க. சின்ன பசங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிடாதீங்க. 15 வயசுக்கு மேலே இருந்தால் தான் பண்ணுங்கள். 10 வயசு கீழே இருந்தால் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.